ஒரு அடர்ந்த காட்டின் குகை ஒன்றில் தந்திர நரி ஒன்று வாழ்ந்து வந்தது. அதற்கு மிகவும் அதிகமான பசி. என்ன இன்னைக்கு இப்படி பசிக்குது? நேத்து தான் நல்ல மான் வேட்டை, ஒரு முழு மானையும் சாப்பிட்டேன். ஆனாலும் இப்ப பசிக்குதே. சரி, பக்கத்துல ஏதாவது இருக்கான்னு பாப்போம். நரி தன் குகையை விட்டு உணவை தேடி சென்றது. அந்த நேரத்தில் அந்த வழியாக வந்த சிங்கம் குகை இருப்பதை பார்த்து, அடடே, இங்க ஒரு குகை இருக்கிறதே, நான் இதுநாள் வரை இதை பார்த்ததே இல்லையே. உடனே சிங்கம் அந்த குகைக்குள் சென்றது. கண்டிப்பா இந்த குகையில ஒரு விலங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். சிறிது நேரம் ஒளிந்திருந்து விலங்கு வந்ததும் அதை பிடித்து சாப்பிடுவோம் என்று குகைக்குள் ஒளிந்து கொண்டது சிங்கம். சிறிது நேரத்தில் உணவை தேடி சென்ற நரி தன் குகைக்கு திரும்ப வந்தது. ஆனால் குகையின் வாசலில் சிங்கத்தின் காலடி தடத்தை பார்த்து திகைத்து நின்றது. அடடே, இங்க சிங்கத்தின் காலடி தடம் இருக்கிறதே. ஒருவேளை சிங்கம் இந்த வழியா போயிருக்குமோ, இல்ல நம்ம குகைக்குள்ள ஒளிஞ்சிருக்குமோ? எப்படி கண்டுபிடிப்பது என்று சிந்தித்தது நரி. எனக்கு ஒரு யோசனை வந்தது. அதை அப்படியே பயன்படுத்துவோம். ஏய் குகையே, தினமும் நான் வெளியே சென்று விட்டு வரும்போதெல்லாம் என்னை பார்த்து வா நரியே என்று அன்போடு அழைப்பாய். ஆனா இன்னைக்கு அமைதியா இருக்கிறியே, குகைக்குள்ள யாராவது இருக்காங்களா? பதில் சொல் குகையே என்று சொன்னது நரி. பதில் வராததால் மீண்டும் அது, என்ன குகையே, இதற்கு முன் நீ பேசாமல் இருந்ததில்லையே. உள்ளே யாரோ இருக்கிறார்கள், அவர்களுக்கு பயந்துதான் நீ பேசாம இருக்கிறாயா? நீ பேசாவிட்டால் நான் இங்கிருந்து சென்று விடுவேன் என்று சொன்னது நரி. இதையெல்லாம் கேட்ட சிங்கம், ஓ, நாம் இங்கே இருப்பதால் தான் குகை பேசாமல் இருக்கிறது போல. சரி, நம்ம குரலை மாற்றி குகை போல பேசுவோம் என்று யோசித்த சிங்கம் குரலை மாற்றி பேசியது. நரியாரே, உள்ளே வாருங்கள், இங்கே யாரும் இல்லை என்றது சிங்கம். இதை கேட்ட நரி சுதாரித்து கொண்டு, நீ முட்டாள் சிங்கம், குகை என்னைக்காவது பேசியிருக்கா? நீ உள்ளே இருக்கிறாயா என்பதை அறியத்தான் இப்படி கோல்மால் செய்தேன். என் அறிவு கூர்மை என்னை காப்பாற்றியது. இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன். டாட்டா, பாய் பாய் முட்டாள் சிங்கமே என்று நரி ஒரே ஓட்டம் பிடித்தது. நாம் ஏமாந்து விட்டதை நினைத்து வருந்தியது சிங்கம். தந்திரத்தால் நரி ஜெயித்தது.